இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற மதுரை அமர்வு உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்துள்ளது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி, யார் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவில், இது மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில். இந்த கோவிலில் 350க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு கடைகளை போலீஸ் பாதுகாப்புடன் 12 வாரங்களில் அகற்ற மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கை தொடர்ந்தவர் மதுரை அண்ணா நகரை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர். இவர் பல பொதுநல வழக்குகள் போடக்கூடியவர். இவர் தொடர்ந்த இந்த மதுரை அமர்வில் இவர் ஒரு பொதுநல வழக்கை தொடர்கிறார். அந்த வழக்கில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இருக்கன்குடி கிராமத்தில் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோயில் இருக்கிறது. இது அர்ஜுனா நதி, வைப்பாறு ஆகிய இரு நதிகளுக்கிடையே அமைந்துள்ள தொன்மையான வரலாற்று சிறப்புமிக்க இயற்கை எழில் வாய்ந்த திருக்கோயிலாகும். இந்த கோவில் அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். வாரந்தோறும் வெள்ளி, செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் இங்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டு செல்வது வழக்கம். பக்தர்களுக்கு இடையூறாக கோவிலுக்கு செல்லும் வழியில் இருபக்கமும் 350க்கும் மேற்பட்ட நிரந்தர மற்றும் தற்காலிக கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கடைகள் முழுவதும் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஆக்கிரமிப்பு கடைகளாகும். மேலும் மாற்றுத்திறனாளி மற்றும் வயதான பக்தர்கள் இதனால் மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறார். அதாவது கோயிலுக்கு போகும்போது மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள். சில நேரங்களில் அவர்களது வழிபாட்டு உரிமையும் பறிக்கப்படுகிறது. இத்தகைய சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கடைக்காரர்களின் அடாவடி தனமான செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆகவே இந்த கடைகளை அகற்ற உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், அருள்முருகன் ஆகியோர் அமர்வில் வந்த பொழுது பக்தர்கள் தரிசனத்திற்கு இடையூறாக உள்ள நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகள் அனைத்தையும் போலீஸ் பாதுகாப்புடன் 12 வாரங்களில் அகற்ற வேண்டும் என கோவில் நிர்வாக அதிகாரிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.